வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பில்ட்-இன் குவாலிட்டி அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பில்ட்-இன் குவாலிட்டி அப்படிங்கிறது இது வந்து ஒரு சிஸ்டம் கிடையாது. இது ஒன் ஆஃப் த கான்செப்ட். டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டமில் ஃபாலோ பண்ணுற ஒன் ஆஃப் தி கான்செப்ட். ஒரு மேனுஃபேக்சரிங் எக்ஸாம்பிளில் பில்ட்-இன் குவாலிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 4 ப்ராசஸ் இருக்குது. 4 ப்ராசஸ் தாண்டி தான் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து வெளியில் போகும். வெளியில் போயிட்டு அதுக்கப்புறமா இன்ஸ்பெக்ஷனோ கஸ்டமரோ இப்படி போகுதுன்னு வச்சுக்கங்க. இதில் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுற குவாலிட்டி கண்ட்ரோல் மெத்தட் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 ப்ராசஸும் முடித்து கடைசியாக வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார். எல்லா ப்ராடக்ட்டும் கரெக்டாக இருக்கா இல்லையா, ரெக்வயர்டு குவாலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்றத இன்ஸ்பெக்ஷன் பார்த்து அதுக்கப்புறம் அனுப்புவார். இப்போது இந்த ப்ராசஸ் ஒன்றில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த இன்ஸ்பெக்டர் பார்த்து அதை ப்ராப்ளம் சொன்னதுக்கப்புறமா தான் அவருக்கு ஃபீட்பேக் வந்து ப்ராசஸ் 1க்கு வரும். அதுக்கப்புறமா தான் அதை ஸ்டாப் பண்ணுவார். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரொடியூஸ் பண்ணி பெட்வீன் லைனில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்டையும் வந்து குவாரண்டைன் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது அதில் ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா ரிஜெக்ஷன் ஆகும், இல்லை ரீஒர்க் பண்ணணும்னா ரீஒர்க் பண்ணணும். இதுக்கான காஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபைனல் ப்ராடக்டில் தான் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் குவாலிட்டி கண்ட்ரோல். இதனால் கஸ்டமருக்கு கண்டிப்பாக நம்ம லோ காஸ்ட்டில் நம்மளால் கொடுக்க முடியாது, அதே மாதிரி ஹையர் குவாலிட்டியில் நம்மளால் கொடுக்க முடியாது. இதே வந்து டொயோட்டாவில் ஃபாலோ பண்ணுற பில்ட்-இன் குவாலிட்டி கான்செப்ட் பார்த்தோம் அப்படின்னா அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ப்ராசஸ்லேயுமே வந்து ரெக்வயர்டு குவாலிட்டி என்னவோ அவங்களே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த ப்ராசஸுக்கு அனுப்பணும். அதாவது இப்போ ஃபஸ்ட்டு ப்ராசஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ப்ராசஸுக்குன்னு தேவையான சில குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் இருக்கும். அந்த குவாலிட்டியை வந்து அவர் இன்ஸ்பெக்ஷன் பார்த்து ஓகே அப்படின்னா தான் வந்து அடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்பணும். அது டிஃபெக்ட்டு அப்படின்னா வந்து ரிஜெக்ட் பண்ணணும்னா ரிஜெக்ட் பண்ணணும், இல்லை அதில் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா கரெக்ட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறமா ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ரிஜெக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரி மாஸ் குவான்டிட்டி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப குறைவு. இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நம்மளால் லோ காஸ்ட்டில் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியும். அதே மாதிரி குறைவான காஸ்ட்டில் நம்மளால் கஸ்டமருக்கு சப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ஹை குவாலிட்டியில் கஸ்டமருக்கு நம்மளால் சப்ளை பண்ண முடியும். இதுதான் வந்து டொயோட்டா ப்ரொடக்ஷன் சிஸ்டம் சொல்கிற பில்ட்-இன் குவாலிட்டி கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.